நிறைய பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து லேஅவுட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இனி அந்த கவலை வேண்டாம். ஏன் அப்படின்னா மறைமலை நகர் இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா நம்ம சைட்டு 2 கிலோமீட்டர்ல ரொம்ப பிரம்மாண்டமா 4.5 ஏக்கர்ல டிடிசிபி அப்ரூவோட ஸ்ரீ கஜலட்சுமி நகர் லேஅவுட் நாங்க அமைச்சிருக்கோம். ஒரு 4 to 5 lakhs உங்ககிட்ட முன்பணம் இருந்தா போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சிட்டி பிளாட்ஸ் நிறுவனம் சென்னையின் புறநகர் பகுதியான மறைமலை நகர்ல ஆன் ரோட்ல ஸ்ரீ கஜலட்சுமி நகர் அப்படிங்கிற புதிய மனைப்பிரிவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தோட மேனேஜர் திரு அன்வர் அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ வந்து மரமலை நகர்ல வந்து ஆன் ரோட்லயே ஒரு சைட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க சார். இந்த பக்கம் பாக்குறேன் வந்து கமர்ஷியல் கடைகள்லாம் இருக்குது, வீடுகளும் இருக்குது. ஆமா. நம்ம சைட்டு எங்க இருக்குது, எப்படி வரணும் சார்? இந்த சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மறைமலை நகர்ல தான் இருக்கு. நீங்க மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே பார்த்தோம்னா ரயில்வே கேட் இருக்கும், அதான் சாமியார் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேட் வழியா வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க நேரா இதே ரோடு தான். இந்த ரோடு போய் முற்ற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே கேட் தான். நம்ம சைட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம்? இந்த இடத்துல இருந்து ரயில்வே கேட் பார்த்தோம்னா எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் தான். எக்ஸாக்டா 2 கிலோமீட்டர் வரும். ஜிஎஸ்டி ரோடு 1.5 கிலோமீட்டர் வரும். 1.5. ஆமா. இது எப்படி 1.5 கிலோமீட்டர் வரும் அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து பார்த்தோம்னா 3 வழியா நீங்க வரலாம். அதாவது மறைமலை நகர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் கேட் அந்த வழியா வந்தாலும் ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி ஃபோர்ட் கம்பெனி இருக்கும், அந்த ஃபோர்ட் கம்பெனிக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வரும். இது இல்லாம நீங்க சிங்கப்பெருமாள் கோயில், வரகுடம், ஸ்ரீபெரும்புதூர் போற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடா வந்தீங்க அப்படின்னா அந்த ரோட்ல வந்து ஒரு கிலோமீட்டர்ல ஆன் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடலாம் சார். சைட்டுக்குள்ள வந்துட்டோம். சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க, அகலமான ரோட்லாம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. நம்ம சைட்ல வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்னென்ன சைஸ்ல இருந்து அவைலபிளா இருக்குது? சார் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவா நம்ம கொடுக்குறோம். இதுல டோட்டலா ஒரு 90 பிளாட் வந்து அவைலபிள் இருக்கு. 90 பிளாட் போட்டுருக்கீங்க. ஆமா, 90 பிளாட் இருக்கு. அதே மாதிரி இது சைஸ் வந்து பார்த்தோம்னா 700 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது சார். மினிமம் வந்து 700. ஆமா, மினிமம் 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30 ஃபீட் ரோடு, 23 ஃபீட் ரோடு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் தார் ரோடாவே கொடுத்துருக்கோம். பார்க்குன்னு தனியாவே வந்து நம்ம இடம் கொடுத்துருக்கோம் சார். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே கொடுத்துருக்கோம். ட்ரைனேஜ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ரெயின் வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து தான் ஒரு ஆன் ரோட்ல கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நீங்கள் வர வழி ஃபுல்லாக பார்க்கலாம், நிறைய வீடுங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ வந்து பிளாட்டோட ஃபேசிங் சொல்லுங்களேன். எல்லா ஃபேசிங் இருக்கா? எல்லா ஃபேசிங்கும் இருக்கு. ஏன்னா அது ஃப்ரெஷ் லேஅவுட் தான். இப்போதான் இப்போ ஃப்ரெஷ் லேஅவுட் ஆக்சுவலி கம்மிங் வரக்கூடிய சண்டே தான் வந்து லான்ச்சிங்கே இருக்கு. லான்ச்சிங் பண்ண போறீங்க? ஆமாம், லான்ச்சிங் இதுக்கு அப்புறம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து புக்கட் ஆகிருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடந்து தான் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது மறைமலை நகரில் மெயினான ஒரு லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இங்கே வாக்கிங் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்டிகுலர் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாமே ஒரு 50 சென்ட், ஒரு 70 சென்ட், 80 சென்ட் இந்த மாதிரி தான் வாங்கி இடத்து லேஅவுட் போட்டு அதில் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 4.5 ஏக்கர்ல வந்து லேஅவுட் நாங்கள் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ வந்து கார்னர் பேஸ்லாம் இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம கார்னர் பேஸோ நார்த் ஈஸ்டோ பிடிச்ச ஃபேஸிங் வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மரமநகரில் வர வழியிலே பார்த்தேன் நான், அங்கங்க சைட்லாம் போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் தாண்டி நம்ம சைட்ல வந்து ஒரு கஸ்டமர் எதுக்காக வாங்கணும், நம்ம சைட்டோட ப்ளஸ் பாயிண்ட் பற்றி சொல்லுங்களேன். இன்னைக்கு கஸ்டமர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு 4-5 இயர்ஸ் பிஃபோர்லாம் எனக்கு கால்ஸ் வரும். அப்போலாம் எப்படி கேட்பாங்கன்னா மறைமலை நகரில் எங்கே சார் வாக்கபிள் டிஸ்டன்ஸா, ஜிஎஸ்டி பக்கத்தில் இருக்கான்னு கேட்பாங்க. இன்னைக்கு வர கால்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா சார் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. ரீசன் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி பக்கத்தில் வந்து லேஅவுட் பெரும்பாலும் இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்திருக்கேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபோர்ட் கம்பெனி இருக்கு, இந்த ஃபோர்ட் கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்ங்க. அப்படியே ஆப்போசிட் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரெசிடென்ஷியல் ஏரியா, ஏராளமான வீடுங்க இருக்கும். பார்த்தேன் ஃபுல்லா வீடுகளா தான் இருக்குது, நிறைய வீடுங்க இருக்கும் சார். அதுதான் எப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஜிஎஸ்டிக்கு பக்கத்துல ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நான் ஒரு சைட் பண்ணேன். அந்த சைட் பண்ணும்போது என்னன்னா அந்த இடத்துல வந்து இன்னைக்கு நான் இங்க என்ன ரேட்டு சொல்லணும் அதுதான் 4-5 இயர்ஸ் முன்னாடி நான் அன்னைக்கு அந்த ரேட் அங்க பண்ணேன். அப்போ பண்ணும்போது அதுல நிறைய பேர் வாங்கினாங்க. அன்னைக்கு ஜிஎஸ்டி பக்கத்துல அந்த சைட் பண்ணேன். இன்னைக்கு அதோட ரேட் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிட்ட இன்னைக்கு கிராஸ் ஆயிடுச்சு. நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு. அப்போ என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் அன்னைக்கு சுச்சுவேஷன்ல வந்து ஒரு 1500 ரூபாய், ஒரு 2000 ரூபாய்க்கு உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. அப்போ என்னோட சைட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணது. அப்போ அவங்க எல்லாம் எங்க வந்து வாங்கினாங்கன்னா இந்த நகர்ல தான், இந்த சைட்டுக்கு அது ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க, இந்த சிவன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் அங்க போய் பாருங்க, அது ஃபுல்லா வீடுங்க. இதெல்லாம் எப்போ வந்ததுன்னா நான் 4-5 இயர்ஸ் முன்னாடி அங்க ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது 1800, 2000 இந்த ரேஞ்சில் வந்து நிறைய பேர் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. சரி, அந்த பட்ஜெட்ல வாங்கினவங்க ஒரு 100 பிளாட் இருக்கு அப்படின்னா ஒரு 70 பேர் அங்கே வீடே கட்டிட்டாங்க. நான் வந்து ஒரு மிராக்கலா பாக்குறேன், என்னடா இது ஒரு 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிஃபோர் பார்த்த மாதிரி இந்த ஏரியா இல்லையே. நான் ஏன் அப்போ கேட்பேன், நீங்க கொஞ்சம் உள்ள போய் வாங்குறீங்களா மேடம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இல்லை சார் என் பட்ஜெட் அங்கே தான் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க.
ஓகே நல்ல இடம், ஏரியா ஃபுல்லாக டெவலப்மெண்ட் இருக்கு, கண்டிப்பா வாங்குங்கன்னு நம்ம அப்பயே சொன்னோம். இன்னைக்கு வந்து பாக்குறோம் அந்த மாதிரி தான் எல்லாமே இடம் வாங்கியிருக்காங்க, நிறைய வீடுங்க வந்திருக்கு, ஏரியா நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரி பண்ண இடம்லாம் இன்னைக்கு 4500 கிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி பக்கத்துல. அப்போ இந்த இடம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 3000 rupees per square feet இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல நான் இப்போ நான் சொல்றேன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியா நான் பண்றேன். 4.5 ஏக்கர்ல டிடிசிபி ரேராவோட பண்ற எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணி தான் இந்த சைட் நான் லான்ச் பண்றேன். ஸோ மக்கள்கிட்ட ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்கு. நீங்க மறைமலை நகர்ல சிட்டி லிமிட்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷன்ல எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி இங்க கிடையாது. இப்போ ஒரு இடத்த போய் பாக்குறோம், பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல தண்ணி நிற்கும், இந்த இடத்துல வேற மாதிரி சில விஷயம் இருக்கு, அப்படி இருக்கு, இது மாதிரிலாம் சில காரணங்கள்லாம் இருக்க தான் செய்யும் சில இடங்கள்ல. அந்த மாதிரி மக்கள் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான ஒரு இடமாவும் நல்ல growth ஆகிற ஒரு இடமாவும் நல்ல அப்ரிசியேஷன், நாளுக்கு நாள் அப்ரிசியேஷன் இருக்கு சார். ஒரு 6-7 மாசம் முன்னாடி நான் இந்த இடத்த எப்படி பார்த்தேன், இப்போ எப்படி பாக்குறேன், இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்றது இந்த ஏரியா வந்து ரிப்பீட்டடா பார்க்கக்கூடிய கஸ்டமருக்கு தெரியும். அதனால அப்ரிசியேஷன் நல்லா இருக்கு, நம்பி வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். 100% வீடு கட்டலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எப்படி வருது அப்படின்னா இமீடியட்டா நான் வீடு கட்டணும், இமீடியட்டா வீடு கட்டணும் அப்படின்னு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு லே அவுட் வாங்கணும் அப்படின்றத விட நான் வீடு கட்டுற மாதிரி எனக்கு லே அவுட் வேணும்னு கேட்கறேன். சைட்டை ஒட்டிய வீடுகள்லாம் இருக்குது இல்லையா? 100% இருக்கு. நீங்க இப்போ நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம், இதை பாருங்க, இந்த பில்டிங் பின்னாடியே ஒரு 2-3 அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. இன்னும் நீங்க இதை பாருங்க, அந்த ஒயிட், இன்னும் நீங்க பின்னாடி போய் பாருங்க, இன்னும் நிறைய வீடு இருக்கும். அங்க பாருங்க, அங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்கிறனால இங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே இமீடியட்டா வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி வர்றாங்க, அவங்க வீடு கட்ட தான் செய்வாங்க. இப்போ நம்ம பாக்குறோம் ஒரு 100 plots நான் இங்க லான்ச் பண்றேன் அப்படின்னா ஒரு 6 மாசம் பொறுத்து வந்து பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேராவது வீடு கட்டிடுவாங்க. இப்போ உள்ளே வீடுகள் வந்துருங்கிறீங்க? 100% வந்துடும். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இங்க வீடு கட்டுறதுக்காக தான் லே அவுட் வந்து 10 சைட் நிறைய பேர் பண்றாங்க. எனக்கெல்லாம் இப்போ புக்கிங் பண்ற கஸ்டமர்லாம் யார் அப்படின்னா இமீடியட்டா வீடு கட்டக்கூடியவங்க தான். சரி சரி. இப்போ வந்து பிளாட் வாங்குறவங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்ல இருந்து பக்கத்துல பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம்? அதாவது சார் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நடந்தே போவாங்க. இருந்தாலும் சொல்றேன், அவங்களுக்கு அந்த அபார்ட்மெண்ட் தெரியுது பாத்தீங்களா? ஆமா ஆமா. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு தான் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது அந்த அபார்ட்மெண்ட் எவ்வளவு தெரியும்? ஒரு 800 மீட்டர்ஸ் தெரியுமா? அந்த 800 மீட்டர் அடிஷனலா ஒரு 400 மீட்டர் போடுங்க, அவ்வளவுதான். ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ல உங்களுக்கு மெயின் ரோட் பஸ் ஸ்டாப் இருக்கு சார். அதே மாதிரி கனெக்டிவிட்டினா பஸ் ஸ்டாப் மட்டும் கிடையாது, நீங்க ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கத்துல இருக்கு. நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி தான் இங்க இருக்கு. இப்போ அந்த வேலைக்கு போறவங்க வந்து ஈஸியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாங்க, வேலைக்கு போறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சைட் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவங்கலாம் எப்படி சொல்றது, ஒரு கோல்டு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதே வந்து பார்த்தா ஒரு இடத்துல இருந்து வேலைக்கு போறதுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ போற டைமிங் பேஸ் பண்ணி தான் அவங்க ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா அந்த சைட்ல கரெக்டா ரயில்வே வந்து கரெக்டா 2 கிலோமீட்டர் தான் இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் சார், எக்ஸாக்ட் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து ஃபோர்ட் பஸ் ஸ்டாப்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருக்கும். நம்ம சைட்டுக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ்லாம் எங்க இருக்குது, எவ்வளவு தூரம்? சார் மறைமலை நகர் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜ்லாம் பஞ்சமே இல்லை சார், நிறைய இருக்குது, ஏராளமான ஸ்கூல்ஸ் இருக்கு சார். நான் எந்த ஸ்கூல் பேருன்னு சொல்றது, ஏன்னா நீங்க இப்படி கேக்குறீங்க, ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு இந்த லொகேஷன்ல வந்து ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் யாரும் பெருசா தெரிஞ்ச யாரும் கேட்கறது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றதா இருந்தா எஸ்ஆர்எம் சொல்லுவேன். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு, எஸ்ஆர்எம் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு, ரொம்ப நியரஸ்ட் தான் இருக்கு. அப்புறம் ஜேஆர்கே ஸ்கூல்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு சார். அதுக்கெல்லாம் இங்க எந்த விதமான ஒரு பஞ்சமும் இங்க கிடையாது. சரி, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரைஸ்க்குள்ள போயிடலாம். அங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறீங்க சார்? இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தோம்னா இப்போ வரக்கூடிய 27 இந்த லான்ச்சிங் வந்து இருக்குது. இந்த லான்ச்சிங்கை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம 2800 per ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 2800 ரூபாய். 800 ரூபாய். ஆமா, இந்த 2800 ரூபாய் நம்ம இப்போ லான்ச்சிங் வர கஸ்டமர் கொடுக்குறோம். இப்போ ஃபேஸ் 1 தான் இப்போ நம்ம லான்ச் பண்றோம். இப்போ ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஒரு 1 மந்த்ல மறுபடியும் நம்ம லான்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ பிஃபோராக இப்போ லான்ச் பண்ணுறதுனால இந்த லான்ச்சிங் ஆஃபரை நம்ம 2800 நம்ம கொடுக்குறோம். அதுலேருந்து ஒரு நெகோஷியபிள் நம்ம பண்ணி கொடுக்குறோம், வந்து பாருங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு பிளாட் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து டவுன் பேமெண்ட் மினிமம் அவங்க எவ்வளோ வச்சிருக்கணும்? ஒரு 4-5 lakhs இருந்தாலே போதும் சார். நம்ம வந்து பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணிக்கலாம். லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? ஒரு 75% 85% வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். எல்லா பேங்க்லையும் பண்ணுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக பண்ணுறோம். இங்கே மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் சைட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இப்போ வந்து கரண்ட்லி பார்த்தோம்னா நம்ம ஊர பக்கம்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஜிஎஸ்டி ரோட்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ சிட்டி லிமிட்டில் ஒரு சைட் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் செங்கல்பேட்டில் ஒரு சைட் இருக்கு, அப்புறம் செங்கல்பேட் அவுட்டர்லேயே ஒரு சைட் இருக்கு. ஸோ பட்ஜெட் வைஸாக நம்ம கிட்ட சைட் இருக்கு சார். ஓகே ஓகே. இப்போ ஊரை பக்கம் மறைமலை நகர் செங்கல்பேட்டு இடங்கள்லாம் உங்கள்கிட்ட சைட் வச்சிருக்கீங்க? இப்போ இருக்கு. நீங்களும் இந்த மனைப்பிரிவுல வீட்டு மனை வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகுற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.